வணக்கம் தமிழ் மக்களே. தாவேகா கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் நாளை புதுடெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். சிபிஐ தங்களோட விசாரணைக்கு அப்புறம் ஒருவேளை திரு விஜய் அவர்களை கைது செய்திடுவாங்களோ அப்படிங்கிற பேச்சு சமூக வலைதளங்கள்ல எழுந்திருக்கு. திரு விஜய் அவர்கள் செப்டம்பர் 27 கரூர்ல நடந்த துயர சம்பவத்துல இறந்து போன 41 பேர் அந்த வழக்குல சிபிஐக்கு விசாரணைக்கு போறாரு. இந்த விஷயத்துல என்னோட பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிபிஐ பிஎன்எஸ்எஸ் 179 சட்டப்பிரிவின் படி திரு விஜய் அவர்களை ஒரு சாட்சியா விசாரணைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்குல ஒரு சாட்சியா மட்டும்தான் திரு விஜய் அவர்கள் இப்போ சிபிஐ விசாரணைக்கு போறாரு. சட்டப்படி திரு விஜய் அவர்களை எஃப்ஐஆர்ல அக்யூஸ்டா சேர்க்கல. அவரு இந்த விசாரணைக்கு ஒரு விட்னஸாகவே போறாரு. இப்போதைக்கு விட்னஸா ஆஜராகிற ஒருத்தரை உடனடியா கைது செஞ்சிட முடியாது. அன்லஸ் இந்த விசாரணையில எதுவும் திடுக்கிடும் நம்பகத்தக்கும் வகையில சில ஆதாரங்கள் கிடைச்சா மட்டுமே அப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒருவேளை விசாரணையின் போதோ இல்ல விசாரணைக்கு அப்புறமோ திரு விஜய் அவர்களை விட்னஸ்ல இருந்து அக்யூஸ்டா மாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால என்னுடைய கருத்துப்படி திரு விஜய் அவர்களை சிபிஐ அரெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சிபிஐ திரு விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும்னா அது சட்டப்படி தான் செய்ய முடியும். சிபிஐ முதல்ல சாட்சியிலிருந்து அவரை அக்யூஸ்டா மாத்தணும். அதுக்கப்புறம் சாட்சிகளின் அடிப்படையில அவரை குற்றவாளியா நிரூபிக்கணும். அதற்கப்புறம் தான் அரெஸ்ட் செய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஒன்றிய அரசாங்கம் மனசுல என்ன இருக்கு, அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத புரியாத புதிரா இருக்கு. அதனால என்ன வேணா நடக்கலாம் மக்களே. வணக்கம்.